லவி காய்ஸ்னே ஒரே சத்தமாட்டு இருந்துச்சு. கதவு திறந்து பார்த்தா மழையும் காத்து மாட்டு தான் இருந்துச்சு. அந்த மலையில கூட நனைஞ்சு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். என்னல இந்த பக்கம் சொல்லி கேட்டா முடி வெட்ட போனோம்னு சொல்லிட்டு இருந்தான். தொப்பியை கலத்தி பார்த்தா காடு போல முடி வளர்த்து வச்சிருக்கான். அப்படியே உடனே உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் நல்ல முடி வெட்ட கடை இருக்கான்னு சொல்லி கேட்டா நான் உடனே எனக்கு ஒரு கடை தெரியும் வா உன கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் அங்க இருந்து கிளம்பி கூட்டு போயிட்டு இருந்தேன். முடி வெட்ட என் ஃப்ரெண்ட் எங்க கூட்டு வந்து சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ராமமுதூர் கழுங்கு ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் சைடு திரும்பி போகக்கூடிய வழியில லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய யங் சலூனுக்கு தான் கூட்டு வந்திருந்தேன். கடை என்ட்ரன்ஸ்ல யங் சலூன் சொல்லி பயங்கரமாட்டு செட்டப்லாம் வர பண்ணி வச்சிருப்பாங்க. நான் என் ஃப்ரெண்ட் நான் சொன்ன கடை இதான் உள்ள வந்து பாருன்னு சொல்லி ஃபாஸ்டா அவன உள்ள கூட்டு போயிட்டு இருந்தேன். கடைக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் செட்டப்லாம் சும்மா அட்டகாசமாட்டு அடிபொலியாட்டு பண்ணி வச்சிருப்பாங்க. கடை செட்டப்லாம் நல்லா சுத்தி பார்த்து முடிச்ச பிறகு என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் ஓனர் கிட்டவே எந்த மாடல முடி வெட்டி கேட்கறானோ அந்த மாடல முடி வெட்டி கொடுத்துருங்கன்னு அப்படி சொல்லிட்டேன். அந்த நேரம் எந்த மாதிரி தம்பி கட்டிங் போடணும்னு சொல்லி கேட்டாவ நம்ம ஃப்ரெண்டோட முல்லட் கட்டிங் போட்டு விட்டுருங்கன்னு அப்படி சொல்லிட்டான். அந்த நேரம் ஃபாஸ்டாட்டு கட் பண்ண தொடங்கிட்டாங்க. எவ்வளவு பொறுமையாட்டு கட் பண்ண முடியுமோ அவ்வளவு பொறுமையாட்டு பார்த்து இருந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு மண்டையில கிளிப் எல்லாம் எடுத்து வச்சு கத்திரிகள் எடுத்து தர மாட்டு வெட்டிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல மக்களே ஹேர் கட்டிங்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் கம்மியா